Hello friends, welcome to Sharlin's Craft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இதை பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுற பால் தான். இதை வந்து கிறிஸ்மஸ் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிறிஸ்மஸ் பபிள்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி கிழிச்சிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய பேப்பர் கிழிச்சு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிழிச்சு வச்சுருக்க நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் போட போகிறேன். நான் தண்ணியில் வந்து ஒரு பால் செய்கிற அளவுக்கு தேவையான நியூஸ் பேப்பர் மட்டும் போடுறேன். நீங்கள் வந்து நிறைய பால் செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய பவுலாக எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய நியூஸ் பேப்பர் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு பால் செய்கிறதுக்கு தேவையான நியூஸ் பேப்பர் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 2 மினிட்ஸ் போதும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக நான் 2 மினிட்ஸ் தான் வச்சேன், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்து அது கூட ரவுண்ட் மாதிரி பண்ணுறேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் போனதும் இன்னும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்து அது மேலேயே வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி கையில் நல்லா புழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளோட குட்டி பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு குட்டி பாலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபெவிகாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபெவிகால் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச பாலை வந்து இந்த மாதிரி அந்த ஃபெவிகால் வாட்டரில் லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் நிறைய பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஃபெவிகால் வாட்டரில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் குட்டி பால், கொஞ்சம் மீடியம் சைஸ் பால், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். மொத்தம் ஒரு 7 பால் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் கிளிட்டர் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் கிளிட்டர் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மேலே ஐ கார்டில் தரேன். இப்போ வந்து ஒரு பால் எடுத்து அந்த ஃபெவிகாலில் டிப் பண்ணி இப்போ இந்த கிளிட்டரில் போட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உருட்டிட்டேன். இப்போ இந்த பாலை ஓரமாக எடுத்து காய வச்சிடலாம். இப்போ வந்து கடையில் வாங்கின கிளிட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நான் கோல்டன் கலரும் ரெட் கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் கடையில் வாங்குகிற கிளிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கடையில் வாங்குகிற கிளிட்டர்ஸ் இல்லைனா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 கிளிட்டர்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து தனித்தனியாக ரெட் கலர் தனியாக, கோல்டன் கலர் தனியாக இந்த மாதிரி கொட்டிக்கிறேன் கொஞ்சமாக. ஓகே, இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த பால் ஃபுல்லாக இந்த ஃபெவிகால் வாட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரஷ் இல்லைனா. இப்போ 3 பால் வந்து ரெட் கலர்லேயும் 3 பால் வந்து கோல்டன் கலர்லேயும் பண்ண போகிறேன். இந்த பால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபெவிகால் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கேயாவது ஃபெவிகால் போடாமல் லைட்டாக கேப் விட்டிங்கன்னா கிளிட்டர் அந்த இடத்துல மட்டும் ஒட்டாமல் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஃபெவிகால் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கிளிட்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ரவுண்டாக ஈக்குவலாக ஒட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பால்ஸ்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது எல்லா பால்ஸையும் வந்து இந்த கிளிட்டரில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பண்ண பாலில் வந்து எல்லா இடத்துலையும் கிளிட்டர் பட்டு அழகாக இருக்குது. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நான் வந்து உருட்டிக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா பக்கத்தில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இதுக்கப்புறம் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். போன வீடியோவில் பேப்பர்ஸ் வச்சு எப்படி ஹோம்மேடாக கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா பால்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் படுற மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பூ கட்டுற நூல் இருக்கும்ல ஒயிட் கலரில், அந்த மாதிரி ஒரு நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து டபுளாக மடக்கி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ரெண்டும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக உள்ளன் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நீட்டாகவே கொஞ்சம் மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்தா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ண நியூஸ் பேப்பரை வந்து நம்ம நாட் போட்டு ஒரு நூல் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, இதில் லைட்டாக ஃபெவிகால் இந்த பேப்பரில் அப்ளை பண்ணி அந்த நாட் போட்ட அந்த நூலை வந்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த பேப்பர் ஃபுல்லாக உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம்.
ஓகே, இப்போ இதை ஒட்டியாச்சு. கீழே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நூல் இருக்குது, அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி நான் நிறைய ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பரை தெரியும்ல, அதுக்காக வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து போஸ்டர் கலர் கூட எல்லோ கலரில் ஏதாவது எடுத்துக்கலாம். இதை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த நூல் வந்து ஒயிட் கலர்லேயே தெரியறனால இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக போஸ்டர் கலரில் ஒரு எல்லோ கலர் மாதிரி எடுக்கிறேன். இது வந்து லைட்டாக இந்த மாதிரி விரலில் தொட்டுக்கோங்க. விரலில் தொட்டு நூலில் இப்படியே தொட்டு விட்டிங்கன்னா நல்லா அது கரெக்டாக ஒட்டிக்கும். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எல்லா த்ரெட்லேயும் நான் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து லைட்டாக அந்த நியூஸ் பேப்பர் சுற்றி எடுத்தோம்ல, அதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பால் மேலேயும் இந்த மாதிரி வச்சு விட்டோன்னா அது அழகாக ஒட்டிக்கும். அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்ச எல்லா ரோல்ஸ் மேலேயும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அது வந்து இந்த பால்ஸ் மேலே ஒட்டிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபெவிகால் மட்டும்தான். வேறு எந்த க்ளூ கன் எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஃபெவிகால் மட்டும் இருந்தாலே நம்ம இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். இது வந்து ஹோம்மேடாக பண்ண கிளிட்டரில் பண்ண பால். இதையும் நான் இது கூடவே வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பால்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதை பார்த்தா வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணும்போது அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த பால் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோவாக ஏதாவது வீடியோவில் வந்து இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பால். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோம்மேடாக நீங்களே டிஐஒய் கிறிஸ்மஸ் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் பால்ஸ் கடையில் வாங்கினோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணோன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு நம்மளுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ நிறைய பால்ஸ் கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் வேணுமோ அந்தந்த கலர்ஸில் கிளிட்டர் வாங்கி இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.